வெல்கம் டு திவான தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம திவான தமிழ் சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான மிக்சிங் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். அதுக்கு வந்து இந்த ப்ளூ கலர் ஹலோ கிட்டி ஸ்லைம் வந்து எடுத்துக்கிறேன். இந்த பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹலோ கிட்டின்னு சொல்லி ஒரு கார்ட்டூன் இருக்கு. ஸோ அந்த கார்ட்டூனில் தான் இந்த பாக்ஸ் வந்து இருக்குது, இந்த ஸ்லைம் பாக்ஸ். ஸோ இதுக்குள்ளே இருக்க ஸ்லைம் பார்த்தீங்க அப்படின்னா பியூர் ப்ளூ கலரில் இருக்குது. ஸோ இந்த ஹலோ கிட்டி ஸ்லைம் பார்த்தீங்கன்னா நிஜமாவே ரொம்ப சூப்பரான ஸ்லைம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லாயிருக்கும், விளையாடுறதுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு நீளமாக இழுத்து கூட காமிக்கிறேன் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை வச்சு விளையாடுறதுக்கு. இப்போ பாருங்கள், இதை நான் வந்து ஒரே ஒரு தடவை மிக்ஸ் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன் நம்ம சேனலில். ஓகே, இப்போ விளையாண்டாச்சு. இப்போ இந்த ஸ்லைம் கூட நம்ம என்ன மிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த உப்பு பிஸ்கட்டை தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த உப்பு பிஸ்கட்டை மிக்ஸ் பண்ணால் இந்த ஸ்லைம் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பாதி ஸ்லைம் மட்டும் எடுத்துக்கிறேன். பாதி ஸ்லைம் எடுத்துகிட்டு இந்த உப்பு பிஸ்கட்டை வந்து இது மேலே வச்சுட்டு நல்லா நம்ம வந்து உடைக்க போகிறோம். தூள் தூளாக உடச்சி போட்டுக்கறணும், முழுசாக போடாதீங்க. லைட்டாக கையில் வச்சுட்டு அமக்குனிங்கனாலே உடஞ்சிரும். ஸோ இந்த உப்பு பிஸ்கட்டை லைட்டாக உடச்சிட்டு இப்போ இந்த ஸ்லைம் மேலே நம்ம அப்படியே வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிட போகிறோம். இதை நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கீழே வந்து உதிரி உதிரியாக விழுந்துக்கிட்டே தான் இருக்கும். பட் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும். இந்த உப்பு பிஸ்கட்டை சேர்த்ததுக்கப்புறம் இந்த ஸ்லைமில் வந்து லைட்டாக அந்த கலர் சேஞ்ச் ஆகிறது மாதிரி இருக்குது. நம்மளுக்கு அப்படியே சீ ப்ளூ கலர் வர்றது மாதிரியே இருக்குல்ல. இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். உதிரி உதிரியாக வந்துட்டே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். பட் அதெல்லாம் நம்ம கண்டுக்காமல் நல்லா இதை நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும் இந்த ஸ்லைம் கூட இந்த பிஸ்கட்டை. ஓகே, இப்போ நான் உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ ஓரளவு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், விளையாடுறதுக்கே ரொம்ப ஜாலியாக இருந்தது. இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு விளையாண்டு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் சுத்தமாக கொட்டவே நல்லா ஸ்ட்ரெச்சியாக இருந்தது. இழுத்து இழுத்து விளையாடுறதுக்கும் ரொம்ப சூப்பராக சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது. நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் இந்த உப்பு பிஸ்கட்டை வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம். பட் ரிசல்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு அந்த பிஸ்கட் வந்து கொட்டினது தான், அதுக்கப்புறம் எனக்கு சுத்தமாக கொட்டவே இல்லை. இப்போ நம்ம நார்மல் ஸ்லைமுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் இப்படி இழுத்து வச்சுருக்கேன், இதையும் நீளமாக இழுத்து வைக்கிறேன். நல்லா கீழே இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உப்பு பிஸ்கட் மிக்ஸ் பண்ண ஸ்லைம் வந்து செம ஸ்ட்ரெச்சியாக இருந்தது. இப்போ பாருங்கள், உங்களுக்கு நீளமாக இழுக்கிறேன். இதை நீளமாக இழுத்தும் கூட பிரேக் ஆகவே இல்லை, ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ வந்து இதை நம்ம அப்படியே ரெண்டு சைட்லேருந்து வந்து ரோல் பண்ணிகிட்டே வரலாம். இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நான் ரோல் பண்ணிகிட்டே வரும்போது அந்த லேயராக இருக்கிறது வந்து ரொம்ப நல்லா தெரிஞ்சது. அந்த லேயர்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. இப்போ நான் உங்களுக்கு இழுத்து இழுத்து விளையாண்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி விளையாடுறதுக்குமே ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. இப்போ எவ்வளோ பெருசாக இழுத்துட்டேன் பாருங்கள். இப்போ இந்த ஸ்லைம் நம்ம எடுத்து வச்சு இதில் விளையாடலாம். இது ரொம்ப சாஃப்ட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஸ்லைமை விட இது ரொம்ப ரொம்ப சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அப்படியே உருட்டிட்டு ஒரு சர்க்கிள் மாதிரி வச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது நான் லைக் பண்ணிட்டு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.